மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடுவானில் பறந்த இண்டிகோ விமானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக தெய்வீக திருமண் பசுவர் முத்துராமலிங்க தேவருடைய திருப்பெயரை மதுரை அதற்காக இன்று இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை தெய்வீக திருமணனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு மத்திய மாநில அரசுகள் சூட்ட வேண்டிய பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் தேவர் பெயர் சூட்ட வேண்டும் தேவர் பெயரை சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் தேவராம தேவராம மாதா கி ஜெய் மாதா கி ஜெய் மாதா கி ஜெய். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடுவானில் பறந்த இண்டிகோ விமானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை தாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்பொழுது நடுவானில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இண்டிகோ விமானத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். இதன் பின்னணி என்ன? ஷபீனா, அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய பெயரை சூட்ட வேண்டும் என வலியுறுத்தி முக்குலத்துறை அமைப்பைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையிலிருந்து மதுரை வந்த இண்டிகோ விமானத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பைச் சேர்ந்த முருகன்ஜி, அதனுடைய மாநில தலைவர் முருகன்ஜி தலைமையிலான அந்த அமைப்பைச் சேர்ந்த 8 பேர் விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த பொழுது முருகன்ஜி என்பவர் எழுந்து தங்களுடைய கோஷத்தை வலியுறுத்தி பயணிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அவருடன் வந்த 7 பேரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை இறங்கும் வரை இந்த விமானத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டமானது விமானத்தில் நடந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து பயணிகள் அந்த பகுதியில் பயணிகளுக்கு இடையூறு இருந்ததாகவும் பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தியதாக கூறி மதுரை விமான நிலையத்தினுடைய நிர்வாக இயக்குனர் வி ராவ் அவர்கள் அளித்த புகாரின் பெயரில் மதுரை பெருங்குடி காவல்துறையினர் மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய முருகன்ஜி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து தற்பொழுது பெருங்குடி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு பின்பாக அவர்கள் மீது எது மாதிரியான வழக்கு பதிவு செய்யலாம் என்பது குறித்த ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக நமக்கு காவல் நிலையத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் வழக்கமான பொதுமக்களுக்கு இடையூறு என்பதை தாண்டி விமானத்தில் பயணிகளுக்கு இடையூறு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்பதால் அதனுடைய சட்டத்திட்டங்களின்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் போலீசார் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. ஷபீனா, தற்பொழுது நடுவானில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானத்தில் இந்த நிகழ்ச்சியானது அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக இண்டிகோ நிறுவனம் சார்பாக இவர்கள் மீது ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஷபீனா. முதற்கட்டமாக பயணிகளுடைய அந்த கோரிக்கையை ஏற்று, ஏன்னா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தை முத்துராமலிங்க தேவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாலும் கூட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கக்கூடிய காரணத்தினால் பயணிகளிடத்தில் இது ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தி இருக்கும். எனவே அது தொடர்பாக பயணிகள் சிலரும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக சம்பந்தப்பட்ட விமானத்தில் வந்த அந்த விமானத்திற்கினுடைய அந்த பணியாளர்கள் இது தொடர்பாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த இண்டிகோ நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தான் விமான நிலையத்தினுடைய நிர்வாக இயக்குநரான வி ராவ் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார். இது தவிர விசாரணைக்கு பின்பாக சம்பந்தப்பட்ட அந்த இண்டிகோ நிறுவனத்தில் இருந்தும் தனியாக புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட முதல் கட்டமாக நிர்வாக இயக்குநர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பினர் மதுரை விமான நிலையத்தில் இறங்கி ஒரு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தனர். இவர்கள் கைது நடவடிக்கையை தொடர்ந்து தற்பொழுது மதுரை விமான நிலையத்தில் அங்கங்குமாய் கூடியிருந்த அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். சபினா, முழுமையாக தற்பொழுது விமானத்தில் பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் தீவிரமாக சோதனையிட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிப்பார்கள். இப்படி ஒரு கும்பல் எப்படி விமானத்தில் நுழைந்தது, இது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இவர்களை பொறுத்த மட்டும் தனியாக அமைப்போ அல்லது கொடிகளை பிடித்தோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. இருந்தாலும் கூட
அவர்கள் தங்கள் வழக்கமான பயணிகள் போலதான் அவர்கள் அந்த பயண சீட்டை எடுத்து பயணம் செய்திருக்கிறார்கள். நடுவானில் அவர்கள் பறக்கும் பொழுது திடீரென எழுந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை அதனுடைய மாநில தலைவர் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில தலைவர் முருகன்ஜி முன்னெடுத்திருக்கிறார். அவரை பின்பற்றி தொண்டர்களும் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். இது முன்பே திட்டமிட்ட ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் என்றாலும் கூட தற்பொழுது அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் முன்னாடி ஒரு சக பயணியாக ஒருவராக வந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. கொடியோ அல்லது மற்ற வேற ஏதேனும் உபகரணங்களோ அவர்கள் எடுத்து வரவில்லை. எனவே பரிசோதனைக்கு பின்பாக தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு அமைப்பின் சார்பில் 8 பேருக்கு மேலாக பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விவகாரம் வரக்கூடிய காரணத்தினால் இது தொடர்பாக விமான நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் தனிப்பட்ட முறையில் அந்த இண்டிகோ நிறுவனத்துடன் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக இண்டிகோ நிறுவனம் சார்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? பொதுவாகவே இது இந்த இண்டிகோ நிவாரணம் மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு கோரிக்கை, அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாகவே இங்க இருக்கக்கூடிய தேவர் அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மதுரையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே செம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பந்த் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மதுரை விமான நிலையத்தை முற்றுகையிட்டு பெரிய அளவிலான போராட்டம் நடத்துவோம் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஏற்கனவே விமான நிலையத்துக்கு இது போன்ற ஒரு போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருந்தனர். மதுரையில் உஷார்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தான் அவர்கள் சென்னையில் இருந்து மதுரை வந்து வர வழியிலேயே அந்த நடுவானில் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது போலீசார் சற்றும் எதிர்பாராத விதமான ஒரு சம்பவம். ஏனென்றால் விமானத்தில் பயணிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 5000 to 6000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் எடுத்து 8 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரையில் ஆயத்தப்படுத்தியிருந்த போலீசார் சென்னையில் இது போன்ற நிகழ்வு சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக இங்கு வரும் இங்கு அவர்கள் கணிக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டமானது நடுவானில் நடந்திருக்கிறது. ஷபினா, மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடுவானில் பிறந்த இண்டிகோ விமானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் இது தொடர்பான விவரங்களை எங்களுடைய செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம். நன்றி ஸ்டாலின். எங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் எல்லாம் நீண்ட காலமாக தெய்வீக திருமண் பசுவர் முத்துராமலிங்கத்தினுடைய திருப்பெயரை மதுரை வருகிறோம். அதற்காக இன்று இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை தெய்வீக திருமணனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு மத்திய மாநில அரசுகள் சூட்ட வேண்டிய பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருக்கு மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் தேவர் பெயர் சூட்ட வேண்டும் தேவர் பெயரை சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் தேவராம பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா